வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மடுரோவை கைது செய்திருக்கிறது அமெரிக்க ராணுவ படையின் ரகசிய நடவடிக்கை மூலமாக இன்று மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக நிக்கோலஸ் மடுரோ நாடு கடத்தப்பட்டிருப்பதை அமெரிக்க அதிபர் டிரம்பும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். இந்த நிலையில் அங்கு இருக்கக்கூடிய துணை அதிபர் டெய்சி இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அந்த அறிக்கையில் அதிபரையும் அவருடைய மனைவியையும் காணவில்லை என்று அவர் இது தெரிவித்திருக்கிறார். இதேபோன்று அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளும் கண்டனம் தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் வெனிசுலாவின் பல்வேறு பகுதிகளில் அமெரிக்க படையினர் நடத்திய தாக்குதலால் அங்கு புகை மண்டலமாக காட்சியளிக்கக்கூடிய நிலை இருந்ததையும் காண முடிந்தது. தொடர்ச்சியாக அங்கு பாதிப்புகள் இருக்கக்கூடிய நிலையில் அந்நாட்டின் அதிபரான நிக்கோலஸ் மடுரோ தற்போது நாடு கடத்தப்பட்டிருக்கிறார். நிக்கோலஸ் மடுரோவின் காலகட்டத்தில் அதிக அளவிலான போதைப் பொருள் கடத்தல் என்பது நடத்தப்பட்டதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியிருந்தது. தற்போது நம்மிடையே தொலைபேசி வாயிலாக டிஃபென்ஸ் அனலைசர் திரு ஜெகநாதன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். அமெரிக்கா தன்னுடைய ரகசிய ராணுவ நடவடிக்கை மூலமாக, அதாவது எலைட் ராணுவ பிரிவு மூலமாக நிக்கோலஸ் அதிபரை கடத்திருக்கிறாங்க. இப்போ வெனிசுலால நடந்திருக்கக்கூடிய இந்த சூழலை அமெரிக்க வான்படையினுடைய இந்த நாடு கடத்தக்கூடிய நிகழ்வை நம்ம எப்படி பார்க்கணும்? இது அமெரிக்காவோட, அது குறிப்பா ட்ரம்போட, அதாவது ஒரு ரெஜிம் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க, அதோட தொடர்ச்சியான ஒரு பாலிசி தான். வெனிசுலாவில் நடத்திய இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் போன்ற ஒரு ஸ்பெஷல் ஆபரேஷன், அவர் லிமிடெட் மிலிட்டரி ஆபரேஷன், வெரி டார்கெட்டட் மிலிட்டரி ஆபரேஷன், குறிப்பா பிரசிடென்ட்டை டார்கெட் பண்ணியிருக்காங்க. இது அமெரிக்காவோட ப்ராடர் ஃபாரின் பாலிசியோட ஒரு அங்கம் தான். அவங்க பாத்தீங்கன்னா எந்தெந்த கவர்மெண்ட், அதாவது ரெஜிம் சொல்லுவாங்க, எந்தெந்த கவர்மெண்டோ ரெஜிம் யூஎஸ்க்கு ஃபேவரா ஃப்ரெண்ட்லியா இல்லையோ அதை ரெஜிம் சேஞ்ச் கொண்டு வருவாங்க. இப்போ ஈரானா இருக்கட்டும், ஈரான்லயும் புரட்சி நடந்துட்டு இருக்கு. எங்கெங்கெல்லாம் அந்த ரெஜிம் யூஎஸ் ஃப்ரெண்ட்லியா, குறிப்பாக அவங்களுடைய பொருளாதார, அதாவது எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட், அந்த ஃபாரின் பாலிசி இன்ட்ரெஸ்ட் எதெல்லாம் ஃப்ரெண்ட்லியா இல்லாத கண்ட்ரி இருக்கோ அதை யூஎஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரம்ப் இதை ஜஸ்டிஃபை பண்றாரு. என்ன ஜஸ்டிஃபை பண்றேன்னா, வெனிசுலா ஃபுல்லா ட்ரக் மாஃபியா ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த அதிபர் உடந்தையா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெளிநாட்டுல இருந்து, குறிப்பா ஈரான் போன்ற, ஹமாஸ் போன்ற அமைப்புகளும் இங்க இந்த ட்ரக் மாஃபியா மூலமாக, அந்த நெட்வொர்க் மூலமா இங்க அவங்களுடைய அசெட்ஸ் எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும், இந்த ஒரு நடவடிக்கை அமெரிக்காவோட வரலாற்றிலே, அதாவது அமெரிக்க துணை கண்டத்துல உள்ள வரலாற்றிலே இது ஒரு 200 வருடத்துக்கு அப்புறம், ஒரு 200 வருடத்துக்கு அப்புறம் அமெரிக்கா ஒரு நாட்டு மீது தாக்குதல் நடத்தி, அமெரிக்க கண்டத்தில் உள்ள நாட்டு மீது தாக்குதல் நடத்தி இது ஒரு முக்கியமான செயலாக பார்க்கப்படுகிறது. இதன் மூலமாக அந்த அமெரிக்க கண்டத்துல இதுவரைக்கும் நடந்த, குறிப்பாக தென் அமெரிக்க கண்டம், லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க, அங்க இருந்த ஒரு ஸ்திரத்தன்மை அது சீர்குலைக்கப்பட்டதாக தான் நான் பாக்குறேன். இரண்டாவதாக இதன் தாக்கம் உலக பொருளாதாரத்திலையும் குறிப்பாக தங்கம் போன்ற, வெள்ளி போன்ற மெட்டல்ஸோட விலைகளும் இது தாக்கத்தை குறிப்பாக இருக்கும். அமெரிக்கா இந்த தாக்குதலை ஒரு சிறிய தாக்குதலாக, டார்கெட்டட் பிரிசிஷன் ஸ்ட்ரைக்காக தான் அவங்க பண்ணி வெற்றிகரமான ஒரு நாடு கடத்திருக்காங்க. இன்னும் சிச்சுவேஷன் டெவலப் ஆகிட்டே இருக்கு. இனிமேல் தான் வெளியில என்ன எப்படி தாக்குதல் நடந்திருக்கு, என்ன மாதிரியான அவங்க என்ன கொண்டு வர போறாங்க அப்படின்றது இனிமேல் தான் வெளியில வரும். நன்றி திரு ஜெகநாதன். இணைப்பு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.